Nowadays, in this livestock farming, machines are lactating from cows, right? Machines தான் மாடுகள்ல இருந்து பால்களை கறக்குது, right? And also introducing new methods in tapping rubber, right? I don't know whether you all have seen the rubber tapping pictures. Yes, in the previous lesson, using the coconut shell, they are placing they will cut a small part, not only small part, ஒரு பெரிய துண்டொன்னு தான் கட் பண்ணிடுவாங்க. அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரப்பர் லேட்டெக்ஸ் வடிஞ்சு அது கொஞ்சம் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த கோகனட் ஷெல்ல இருந்து அவங்க எடுத்து அவங்க ரப்பர் லேட்டெக்ஸ் ஸ்டோர் பண்ற பின்னுக்கு அந்த பெரிய கேன் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல ஊத்திட்டு திரும்ப அந்த கோகனட் ஷெல் அந்த சிரட்டையை தூக்கி அதே இடத்துல திரும்ப பிளேஸ் பண்ணுவாங்க. But here the video on that. yes, no, yes. But now they are telling introducing new methods to tapping rubber means using the new methods. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் கட் பண்ணி முந்தே கட் பண்ற மாதிரி பெரிய அளவை கட் பண்ணாம சின்ன துண்டை கட் பண்ணி கூட அவங்க ஈஸியா நிறைய லேட்டெக்ஸ் எடுக்கக்கூடிய நியூ மெத்தட்ஸும் இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறாங்க, ரைட்? And also next one, now we are going to see trends in trade, right? Trade means agricultural product விக்கிறதுல இப்ப புதுசா என்ன விஷயங்கள் வந்திருக்குது, right? See, you all know these things. See, processing agricultural products to attract consumers. We are consumers, நாங்க தான் நுகர்வோர். We are not farmers, no, right? We are not sellers, no, நாங்க farmer-ம் இல்ல, நாங்க seller-ம் இல்ல. So we are consumers, நாங்க தான் அந்த உற்பத்திகளை வாங்குறோம், right? அப்ப to attract us, the agricultural products are processed into many ways, right? நிறைய மெத்தட்கள்ல அது ப்ராசஸ் பண்ணப்பட்டு எங்களை அட்ராக்ட் பண்ற வகையில அது மார்க்கெட்டுக்கு வருது. நெக்ஸ்ட் ஒன், யூசிங் நியூ பேக்கேஜிங் மெத்தட்ஸ். முந்தி மாதிரி இல்லாம when we go to supermarkets, when we go to that grocery shops, we are buying that sugar, flour and some everything they are putting in a shopping bag or they are packing in a newspaper and giving. But when we go to supermarkets or in the shops also nowadays, they are coming in new packaging methods like new packets. நல்ல அழகா பொலித்தீன்ல பேக்கெட் பண்ணி ரைஸும் அப்படித்தான், ஃப்ளாவும் அப்படித்தான், சுகரும் அப்படித்தான், ரைட்? உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அது அழகா பேக்கெட் பண்ணியும் வருது. அண்ட் ஆல்சோ some other things are coming in canning means கேன்கள் அடைச்சு வரும். அண்ட் ஆல்சோ மேக்கிங் அட்ராக்டிவ் பேக்ஸ். முந்தி மாதிரி இல்லாம இப்ப வார பேக் கூட நல்ல அழகான பேகுக்காகவும் வாங்குவாங்க. சம் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி இதுகள் கூட அழகான அட்ராக்டிவான பேக்ஸ்ல வருது, ரைட்? அதுவும் நியூ பேக்கேஜிங் மெத்தட் யூஸ் பண்றது இந்த ட்ரேடுக்காகத்தான், விற்கிறதுக்காகத்தான் நம்ம யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், எமர்ஜென்ஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனிஸ் இன் கொமர்ஷியல் ப்ரொடக்ஷன், ரைட்? இந்த கொமர்ஷியல் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய இந்த வர்த்தக உற்பத்தியில பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய இப்போ உருவாகி இருக்குது, ரைட்? மில்கோ, நெஸ்லே, கொத்மலே, உங்களுக்கு தெரியும். தீஸ் ஆர் சம் ஆஃப் த பிரைவேட் கம்பெனிஸ் which are there for many years, right? நிறைய வருஷமா இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் தான் இதெல்லாம், ரைட்? இவங்களும் புதுசா ப்ரொடக்ஷன்ஸ அவங்க உற்பத்தி செய்யறதால, ரைட், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து புதிய மெத்தட்ஸ்ல புதிய சிஸ்டம்ஸ்ல கன்சியூமர்ஸ ரீச் ஆகுது. Now see, government patronage for agriculture, right? Government patronage for agriculture means agriculture செய்யறதுக்கு அரசாங்கம் எப்படியெல்லாம் ஆதரவு கொடுக்குது, ரைட்? கவர்மெண்ட் பேட்ரனேஜ்னு சொல்றது, இப்ப எக்ரிகல்ச்சர் ஒண்ணு செய்யணும்னு சொன்னா கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். பிகாஸ் ஃபார்மர்ஸ் ஆர்
not farming in a small scale. They are doing cultivation in a large scale. ஃபார்மர்ஸ பார்த்தா கொஞ்சம் செய்ய மாட்டாங்க. நிறைய அளவுகள்ல தான் ஃபார்மர்ஸ் கல்டிவேஷன் செய்வாங்க. So, what are the helps given by government? It is called government patronage for agriculture. அதைத்தான் அரசாங்கம் அளிக்கக்கூடிய ஆதரவை தான் இங்க கவர்மெண்ட் பெட்ரோனேஜ்னு சொல்றாங்க. So see the first one, provision of export tax concession, right? அவங்க ஒரு ப்ராடக்ட அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு டேக்ஸ் இருக்கும், ரைட்? அந்த டேக்ஸ் அவங்க இல்லாமக்குறது இல்ல. ப்ரொவிஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் கன்செஷன் சொல்றது ஏற்றுமதி வரிக்கான ஒரு சின்ன சலுகை கொடுக்கிறது. அதாவது அவங்க எவ்வளவு அமௌண்ட் அவங்க அந்த டேக்ஸ்க்கு பே பண்ணணுமோ அதை விட கொஞ்சம் அமௌண்ட்டை குறைக்கிறது, ரைட்? அதுதான் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் கன்செஷன், ஏற்றுமதி வரி சலுகை. அண்ட் செகண்ட் ஒன், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் சர்வீசஸ், ரைட்? முந்தி மாதிரி இல்லாம சந்தை சேவை மார்க்கெட் சர்வீசஸ் இன்னும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. நிறைய இடத்துல மார்க்கெட்ஸ் உருவாக்குறது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இது பண்றது, அந்த மாதிரி நிறைய மார்க்கெட் சர்வீசஸ் அவங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஹூ? கவர்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ப்ரொவிஷன் ஆஃப் சப்சிடிஸ் ஃபார் ஃபர்டிலைசர், உரமானியம். அவங்க இப்ப ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்லயோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸ் இருக்கும், எக்ரோ ப்ராடக்ட்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கு அந்த ஊர்கள்ல விவசாய திணைக்களம்னு சொல்லி அந்த எக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்ல என்ன செய்வாங்க, இவங்க இப்ப உரமானியம்னு சொல்றது அப்படித்தான், காசை கொடுப்பாங்க, உரம் பெற்றுக்கொள்றதுக்கான காசு கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி குறைஞ்ச விலையில ஃபர்டிலைசரை கொடுப்பாங்க. அதுதான் சப்சிடிஸ் ஃபார் ஃபர்டிலைசர், உரமானியம். மானியம்னு சொல்றது சல்லிதான், ரைட்? அப்ப அந்த உரத்துக்கான மானியம் வழங்குறது. ஸோ see here, for paddy, tea, rubber and minor export crops, இதுக்கான ஃபர்டிலைசருக்கான சப்சிடிஸ் கொடுக்கிறது. And next one, provision of subsidies to replant crops. ஒரு ஃபார்மர் ஒரு கல்டிவேஷனை செஞ்சு அவர் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிஞ்சா அவரு ரீபிளான் பண்றதுக்கு, ரைட்? அந்த கல்டிவேஷனை திரும்ப செய்யறதுக்கு, புதுசா திரும்பவும் மரங்களை நாட்டுறதுக்கு, கிராப்ஸை நாட்டுறதுக்கு திரும்பவும் அதாவது மீள் நடுகை மானியம்னு சொல்லுவாங்க. சப்சிடிஸ் டு ரீபிளான் கிராப்ஸ்னு சொல்றது திரும்பவும் நாட்டுறதுக்கான மானியம், ரைட்? அதுதான் என்னது, டீ, கோகோனட், ரப்பர், சினம், ரைட்? இதுக்கான மானியம் ஒரு தொகை பணம் கொடுக்கிறது. And next one, establishment of training centers. So see here, மாத்தலே, ரைட்? ட்ரைனிங் சென்டர்ஸ், பயிற்சி நிலையங்கள் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. மாத்தலே ஃபார் மைன் எக்ஸ்போர்ட் கிராப்ஸ் லைக் பெப்பர், காடமம், சினமன், அந்த மாதிரி இதுகளுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கன்னொருவ அண்ட் பட்ட அத்த, இது ரெண்டு பிளேஸ், கன்னொருவ பட்ட அத்த. அங்க எக்ரோ டெக்னிக்கல் பார்க் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. விவசாய தொழில்நுட்ப பூங்கான்னு சொல்லி எக்ரோ டெக்னாலஜிக்கல் பார்க். அங்க எல்லா வகையான பிளான்ட்டும் எப்படி எப்படி நாட்டுறாங்க, எப்படி எப்படி அவங்க பராமரிச்சுட்டு வராங்க, எல்லாமே அங்க இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அக்குன கொல பேலஸ், ரைட்? அக்குன கொல பேலஸ் இருக்குது. அங்க ஃபார் லெஜியூம்ஸ் அந்த அது லெஜியூம்ஸ் என்னன்னு சொன்னா பருப்பு வகைகள், அவரை இனங்கள், பருப்பு வகைகள், இந்த மாதிரி பிளான்ஸ் மட்டும் நாட்டுற ஒரு இடம் தான் இந்த அகுன கொலபெலசன்னு சொல்ல, அகுன கொலபெலச, சாரி, அகுன கொலபெலச. இந்த பிளேஸ் லெஜிம்ஸ் பருப்பு வகைகளுக்கு மட்டும், ரைட்? அண்ட் ஆல்சோ இன் நெக்ஸ்ட் பேஜ் ஹியர், introduction of pension schemes and insurance system, ரைட்? ஃபார்மர்ஸுக்காக என்ன செய்யறாங்க, பென்ஷன் ஸ்கீம்ஸ். அவங்க கஷ்டப்பட்டு தானே செய்யறாங்க, அவங்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டமும் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு செய்வாங்க கல்டிவேஷன், அதுக்கு பிறகு செய்ய இயலாது. For those people only, pension schemes and insurance system, ரைட்? ஓய்வூதிய திட்டமும் காப்புறுதி முறையும், ரைட்? அதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறாங்க, எஸ்பெஷலி ஃபார் ஃபார்மர்ஸ், ரைட்? And next one,
expansion of distribution services, right? As I have told you, like expanding the market services, அவங்க சந்தை சேவைகளை எப்படி அவங்க இன்னும் expand பண்றாங்களோ அதே மாதிரி expansion of distribution service, அந்த குறிப்பிட்ட ஏரியால இருந்து குறிப்பிட்ட அது ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஏரியால இருந்து நிறைய இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப முந்தி மாதிரி இல்லாம ஒரு குறிப்பிட்ட சிட்டிஸ்க்கு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுச்சுன்னு இல்லாம அதை விட கூடின இடங்களுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ்ல வந்து அவங்க என்ன செய்யறாங்க, நிறைய இடங்களுக்கு வந்து இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க என்னத்த, அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், எஸ்டாப்ளிஷிங் எக்ஸ்போர்ட் வில்லேஜஸ், ரைட்? அதாவது ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காகண்டே சில சில வில்லேஜஸ்ல ஸ்பெஷலா கல்டிவேஷன் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெடி கல்டிவேஷன் done in Polonnaruwa and Kurunegala. Those paddy are exported to foreign countries, right? Polonnaruwa Kurunegala illa seyyakodiya சரியா, அந்த பொலனர்வ குருணைகளில செய்யக்கூடிய அந்த பெடி கல்டிவேஷன்ல இருந்து எடுக்கிற அந்த பெடி, அந்த நெல்லை என்ன செய்யறாங்க, அந்த அரிசிய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. கேஷ்யூ, தம்பதனியில இருக்கக்கூடிய கேஷ்யூ முந்திரி, அது என்ன செய்யறாங்க, கேஷ்யூவை அது தம்பதனியில இருக்கிற கேஷ்யூவை தான் அவங்க ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் பீட்டில், வெற்றிலை, கட்டுகம்பொலையில இருக்கிற பீட்டில் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ சில்லிஸ், மிளகாய், ராஜாங்கனையில இருக்கக்கூடிய சில்லிஸ் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. So these are some particular export villages, ஏற்றுமதி கிராமம். And next one, introducing programs, right? சில programs introduce பண்றாங்களாம் regarding what, right? On landscaping based on agricultural crops to beautify home gardens and other lands. Home gardens, வீட்டு தோட்டங்களையும் வேற நிலங்களையும், ரைட், இந்த பயிர் செய்கை செய்யற நேரம் எப்படி அழகாக்கலாம், எப்படி லேண்ட்ஸ்கேப் செஞ்சு எப்படி நாங்க அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் செய்யலாம் ஹோம் கார்டன்ஸ்ல சொல்லி ஹோம் கார்டன்ஸ்ல இருந்து அதுக்கான ப்ரோக்ராம்ஸையும் கவர்மெண்ட் செய்யுது, ரைட்? அண்ட் ஆல்சோ introducing programs such as Divineguma, Gamidiria to uplift agriculture, right? இந்த விவசாயிகளுக்கு, ரைட், ஹெல்ப் பண்றதுக்காக திவினெகுமா கெமிதிரியண்டு ஸ்கீம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு சும்மா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மணி கொடுப்பாங்க. அவங்களோட வாழ்க்கைய அப்லிஃப்ட் அக்ரிகல்ச்சர், அவங்களோட விவசாய வாழ்க்கைய, விவசாய அக்ரிகல்ச்சரை, ரைட், அக்ரிகல்ச்சரை இன்னும் அவங்க அப்லிஃப்ட் பண்றதுக்கு, அந்த தரத்தை இன்னும் கூட்டிக் கொள்றதுக்கு தான் இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்குது. Now did you all understand, children? Yes, teacher.